இந்த பிரபஞ்சத்தில் பூமி எங்கே இருக்குது? பூமி பிரபஞ்சத்தில் ஒரு புள்ளி, சின்ன புள்ளியாக தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப மைன்யூட்டாக தான் இருக்குது. ஆமாம். அப்போ இந்த பிரபஞ்சத்தில் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது எவ்வளவோ இருக்குது. நம்ம கடவுள் அப்படின்னு யோசிச்சோன்னா கூட வச்சுக்கோங்களேன், நம்ம பார்த்த உருவத்தில் தான் நம்மளால் யோசிக்க முடியும். ஏன் கடவுள் வந்து நம்ம ஃபோட்டோவில் பார்க்குற மாதிரி தான் இருப்பாரான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாதுல்ல. நீங்கள் வந்து கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? எனக்கு ஒரு 8 hours. இப்போ 4 மணி நேரத்தில் வரணும்னா என்ன பண்ணணும்? இன்னும் ஸ்பீடாக வரணும். மேபி புல்லட் ட்ரெயின் மாதிரி. அரை மணி நேரத்தில் வரணும்னா? ஒரு செகண்டில் வரணும்னா? இன்னும் சொல்லப்போனால் நம்ம உடம்புல உள்ள செல்ஸுக்கு நம்ம தான் பிரபஞ்சம். இல்லை பேய் பிடிக்கிறதாகட்டும், அதை நான் ரியலாகவே பார்த்துருக்கேன். இது எப்படி சாத்தியம்? அது இதை வந்து சைக்காலஜிக்கல் டாக்டர்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க? மனநலம் பாதிக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லுவாங்க. மனம் சார்ந்த பிரச்சனை இது. உண்மைதான், இது மனம் சார்ந்த பிரச்சனை தான். ஆனால் இந்த பேய்கள், இந்த நெகட்டிவ் எனர்ஜியும் இருக்கிறது உண்மைதான். மனசு ஸ்லோவானா டைம் ஸ்லோவாகும். அப்போ மனசே நின்று போச்சுன்னா இப்படிதான் நம்ம எண்ணங்கள் கண்டினியூஸாக ஒன்றுக்கு ஒன்று தொடர்பாக இருக்கும். நம்ம எண்ணங்கள் அப்படி தான் உருவாகிட்டு இருக்கும். ஆனால் அப்படி உருவாகிட்டு இருக்கும்போது சம்மந்தமே இல்லாமல் நடுவில் ஒரு இமேஜ் வரும். கனவை நம்ம கட்டுப்படுத்த முடிஞ்சதுன்னா அதுக்கு அடுத்த லெவல் கனவுக்குள்ளே தவம் செய்கிறது. கனவுக்குள் தவம் செய்.